نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس بن مالك رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم خرج فقام عبد الله بن حذافة فقال من أبي؟ فقال أبوك حذافة. ثم أكثر يقول صلوني صلوني فبارك عمر على ركبته فقال رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا فسكت أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் தங்களுடைய தலைவர்களுக்கும் மார்க்க துறைகளில் அறிந்தவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் அவர்களிடத்தில் பேணுதலாக நடந்து கொண்டு அமர்ந்து நாம் கேள்விகளை கேட்க வேண்டும். ஏன்னா கேள்வி கேட்கக்கூடியது நல்ல ஒரு விஷயம். ஏனென்றால் கேட்பதன் மூலியமாகத்தான் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும், சந்தேகங்களை போக்கிக் கொள்ள முடியும். கலந்துரையாடலின் மூலியமாகத்தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். எதுவுமே மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படுத்த வேண்டும் பேசிக்கொண்டே இருப்பதன் காரணமாக அதற்கு தீர்வு என்பது காண முடியாது. அதே சமயத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் அமர்ந்து கொண்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணினால் கண்டிப்பாக தீர்வு காண முடியும். எதுபோல கேட்கணும் எதுபோல கேட்கக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீதுகள் நமக்கு உணர்த்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் இருந்து வெளியே வந்த பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, யார் எனது தந்தை என்பதாக வினவினார்கள். அவங்க கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, யார் சொல்ல யார் என்னுடைய தந்தை என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதாபா ரலியல்லாஹு தஆலா அவங்கதான் உன்னுடைய தந்தை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். இதோட கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னும் என்னிடத்தில் கேளுங்கள் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதிகமாக இந்த வார்த்தையில் அதிகமாக ரசூலுல்லாஹி கூற ஆரம்பித்து விட்டார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க வந்தாங்க. முழங்காலிட்டவர்களாக மண்டியிட்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அமர்ந்து கொண்டு, நாங்கள் அல்லாஹ்வை எங்களை படைத்து பரிபாலிக்கும் அதிபதி என்றும் இஸ்லாத்தை எங்களுடைய சன்மார்க்கம் என்றும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்றும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மண்டி விட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு பின்னாடி இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி கொண்டார்கள், சாந்தம் கொண்டார்கள் என்பதாக வருகின்றது. அப்ப ஒரு கேள்விகளை கேட்பதன் மூலியமாக அந்த கேள்வியை எப்படி கேட்க வேண்டும், எந்த இடங்களில் கேட்க வேண்டும் என்பதை முதன்மையாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றால் அது இடங்களை பார்த்து எங்கே நாம் கேட்கின்றோம், எப்படி கேட்கின்றோம் என்பது இரண்டு விதமான
விஷயங்கள் இருக்கின்றது. கேட்கக்கூடிய கேள்விகள் அது கண்ணியமான முறைகளில் அவர்களை மதித்தவர்களாக கேட்கணும். அவங்க வந்துகிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கிட்ட ஒன்னே வந்துகிட்டு ரோட்டை மறைச்சு நிப்பாட்டி என்ன இந்த இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்பாங்க. இது கேட்க கூடாது. அவர் கேட்ட விஷயம் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு ஹதானா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டது அவங்களுக்கு ஏதோ ஒரு சுமாரில் மறந்திருக்கின்றது. அந்த இடங்கள்னால அதை விளக்குவதற்காக வேண்டி அவங்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தை யாரு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அந்த கேள்விகள் கூட கேட்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்க வேண்டும், கண்ணியமான முறைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுக வேண்டும். ஒரு மனிதத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் கண்ணியமான முறைகளில் அவர்களுடைய அணுகி அவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்ப அவங்க பதில் சொல்லணும். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, பதிலை சொல்லிட்டாங்க. பதிலை சொல்லி முடிச்சுட்டு அவர்களுடைய அந்த கோபத்துடைய உச்சத்திற்கு அவர்கள் செய்கின்றார்கள். அதனால திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். கேளுங்க, வேற என்ன வேணும் சொல்லுங்க கேளுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. கேட்டதான் இதை விளங்கி கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தை உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன வார்த்தைகள் சொன்னால் சாந்தமடைவார்கள் என்பதை விளங்கியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லவா. உடனடியாக சொல்கின்றார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. எனக்குரிய இந்த வார்த்தைகளை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாந்தமடைவாங்க. அப்ப கேட்கக்கூடிய இடங்கள், கேட்கக்கூடிய நேரம், இடம், பொருள், ஏவல் என்று சொல்வார்களே, இதை கவனித்து அங்கே நாம் கேட்கக்கூடியது கண்ணியமான முறைகளில், மரியாதையான முறைகளில் அந்த இடங்களில் நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது அதற்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடியவர்களும் கண்ணியமான முறைகளில், தெளிவான முறைகளில் பதில் சொல்ல வேண்டும். நீ என்ன கேட்கிறது, நீ யாரு கேட்கிறது, நீ யாரு அப்படின்னு கூடிய வார்த்தைகள் அங்கே பதில் அல்லாது பிரச்சனைகளை மேலும் உருவாக்கக்கூடியது. இங்க கேட்டதற்குரிய பதிலே ரசூலுல்லாஹ் உடனே சொல்றாங்க. அணைஞ்சி இந்த உன்னுடைய தந்தை என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்ப பதிலை அவருக்கு கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் நாம் அவர்கள் கோபம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கப்படுகின்றது. ஆக கேட்பவர்களும் இடம்பொருள் ஏவலை பார்க்க வேண்டும், பதில் சொல்லக்கூடியவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் ஆக்கியால் உரிவானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.